ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரிட்டர்ன் தி சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவையே இல்லாமல் ஒரு ரவா லட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும்னு தெரியணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணி, நெய் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபடணும், அதுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய தேங்காய் சூப்பராக வறுபட்டுட்டு இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்மளுடைய சீக்ரெட் ரெசிபி ஆட் பண்ண போகிறோம். சீக்ரெட் ரெசிபி என்னன்னா, அரிசி தான். ஒரு கிளாஸ் அரிசியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கடாயோட சூடில் நம்மளுக்கு அரிசி வந்து சூப்பராக ஈவனாக நம்மளுக்கு வறுபடணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு கரிஞ்சிரும். இப்போ பாருங்க, நம்மளுடைய அரிசி எல்லா பக்கமும் ஈவனாக நம்மளுக்கு வறுபட்டுட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த அரிசியை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா ஆறணும். நம்மளுடைய அரிசி சூப்பராக நல்லா நம்மளுக்கு ஆறிருச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ மாற்றிக்கிறேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் கொர கொரன்னு வர்ற மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தடவை மிக்ஸி சுற்றினா போதும். இப்போ இதில் நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் அரை கிளாஸ் சீனி போட்டு மறுபடியும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ரவாலாம் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி லைட்டாக கொரன்னு இருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் ரொம்ப மாவாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, மாவு உருண்டை மாதிரி ஆயிரும், உங்களுக்கு ரவா லட்டு மாதிரி இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ரவா மாதிரியே இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்தோம்ல தேங்காய், அதையும் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் போட்டு லைட்டாக கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காய்ச்சின பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம ரவா லட்டுக்கு நம்ம உருண்டை பிடிப்போம்ல, அதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக ரவா லட்டு மாதிரியே ரெடி ஆயிடுச்சுன்னு. இது ரவா லட்டை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் சுவை நாட்டியம் ஆடும். டிஷ்ஷை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்ம தேங்காய், நெய், அதுக்கப்புறம் அரிசி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அது மட்டும் இல்லாமல் நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியோட எல்லா அளவுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய ரவையே இல்லாத ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் காம்பினேஷனில் உங்களுக்கு எதுவும் டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.